அன்பானவர்களே, 30 ஆண்டுகள் ஆண்டவரிடம் கண்ணீரோடு நம்பிக்கையோடும் ஜெபித்தால் கணவரையும் திருத்தலாம், மகனையும் புனிதராக்கலாம், தானும் புனிதராகலாம் என்று வாழ்ந்தவர்தான் மோனிகா. அவரது மகன்தான் புனித அகுஸ்தீனார். அஞ்ஞானியான தன் கணவன் திருந்த வேண்டும் என்று 17 வருடங்களும் 33 வயது வரை திருமுழுக்கு பெறாமல் பாவ வழியில் நடந்த தன் மகன் அகுஸ்தீனுக்காகவும் இடைவிடாமல் இவர் ஜெபித்தார். தன் கணவர் எல்லாவித தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி இருந்தாலும் மோனிகா அவரை வெறுக்காமல் அன்பு காட்டி அவருக்காக நோன்பிருந்து இடைவிடாமல் ஜெபித்தார். அதனால் அவர் கணவர் இறப்பதற்கு முன்பாக பாவ மன்னிப்பு பெற்று உத்தம கிறிஸ்தவராக மரித்தார். புனித அகுஸ்தீன் சிறந்த அறிவு கூர்மை உடையவராக இருந்ததால் லத்தீன் இலக்கியம் கற்று தேர்ந்து தாயை ஏமாற்றி கராத்தேஜ் நகருக்கு மேற்படிப்பிற்காக சென்றார். அங்கு தீய நண்பர்களுடன் பழகி பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானார். பிற மதத்தையும் தழுவ ஆரம்பித்தார். ஆனால் நம் புனிதரது தாய் நிழல் போல அவரை தொடர்ந்தார். தன்னுடைய ஜப தவத்தால் தன் மகனை மனமாற்ற இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபித்தார் அத்தாய். அத்தாயின் வேண்டுதலை ஏசப்பா கேட்டார். ஆம், புனித வனத்த அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாற்றை தற்செயலாக படித்த அகுஸ்தீனார் கிறிஸ்தவனாக வாழ ஆசித்து தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்தார். பாவ வாழ்வை துறந்து தூய வாழ்வு வாழ்ந்தார். எடுத்து வாசி என்ற குரல் நம் புனிதருக்கு ஒரு குழந்தையின் குரலாக ஒலிக்க அவர் திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். ரோமையர் 13:14 உள்ள இறைவசனங்களை படித்தார். அவ்வசனங்கள் இவர் வாழ்க்கையை திருப்பி போட்டது. மிலான் நகர் ஆயர் அம்புரோசிடம் திருமுழுக்கு பெற்றார். தன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு உருப்பட்டம் பெற்று ஆன்மாக்களை மீட்கும் பணியில் ஆர்வத்துடன் பங்கெடுத்தார். ஊக்கத்துடன் உழைத்தார். ஆயராக நியமிக்கப்பட்டார். சிறந்த பல நூல்களை எழுதிய மறைநூல் வல்லுநராக போற்றப்படுகிறார். இவரது நூல்கள் இன்றும் குருமட மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது. தனது 76வது வயதில் விண்ணகம் சென்றார். பாவியாக இருந்து மனம் மாறி மிகுந்த ஆர்வத்துடன் கடவுளின் மகிமைக்காக உழைத்து தன் பழைய வாழ்வுக்கு ஈடு செய்தார். பழைய பாவங்களுக்காக இவ்விதம் பரிகாரம் செய்வது எல்லோராலும் முடியும். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன்னின்று பிரியாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். மரியே